அன்பான நேயர்களே, காலை வணக்கம். தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் ஊரதம் பாகத்து உமை மைந்தனே தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்திதில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று வைகாசி மாதம் 30ஆம் நாள் வெள்ளிக்கிழமை துரிய தேதி 3:24 பின்னாடி திருதிய தேதி பூராட நட்சத்திரம் 11:34 வரை இருக்கு. பின்னாடி உத்திராட நட்சத்திரம் சித்த யோகம், அதாவது 2 நட்சத்திரத்துக்கும் பூராடம் உத்திராடம் 2 சித்த யோகம் இருக்கு. ராகு வேலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் 3 முதல் 4:30 வரை, குளிகன் 7:30 முதல் 9 வரை, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று நேரங்களில் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று சூரியன் ரிஷபத்தில் இருக்கு, புதன் குரு 2 பேரும் மிதுனத்தில் இருக்காங்க, சிம்மத்தில் செவ்வாயும் கேதும் இருக்கு, சந்திரன் தனுசுல இருக்கு, சனி ராகு கும்பத்தில் இருக்கு, சுக்கிரன் ரிஷபத்தில் இருக்கு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, இந்த ராசி பலன்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்காரு. 3ஆம் இடம் பரவாயில்ல, ஏன்னா அவருடைய பார்வை நல்ல இடத்தை பார்க்கும். 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. அதனால இருக்கிற இடம் சரியில்லாட்டாலும் குருவுடைய பார்வையில் நன்றாக இருப்பதால் நிச்சயமாக நல்லது நடக்கும். சனி பகவான் 11 இருக்காரு. ராகுவும் சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருப்பது வெகு சிறப்பு. அன்பான நேயர்களை, ஒரு நல்ல பலன்கள்லாம் நடைபெறும் என்று சொல்வது. இருப்பினும் கொஞ்சம் குரு 3ல இருக்கிறதுனால ஏதாவது பிரச்சனைகள்லாம் உண்டாகும். பார்த்து ஜாக்கிரதையா கவனமா நடந்து கொள்ளுங்கள். அன்பான ரிஷபராசி என்பவர்களை, உங்களுக்கு அருமையான நாள். இன்று உங்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்காரு, சனி ராகும் 11ஆம் இடத்துல இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்காங்க, சாரி. அதனால 10ஆம் இடத்துல சனி ராகு இருப்பது பெரிய அமைப்பு. அதனால உங்களுக்கு தொழில் சாணம் நன்றாக இருக்கும். குரு பகவானும் நல்ல நிலையில் இருக்காரு. அதனால ரிஷபராசி என்பவர்களுக்கு நல்ல யோகமான நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த ரிஷபராசி என்பவருடைய அமைப்பு. அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருக்காரு. ஜென்ம குரு இடமாற்றங்களை கொடுப்பாரு. வெளிநாட்டுக்கு போகலாம், வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், பதவி மாறலாம், ஊர் மாறலாம், வீடு கட்டிட்டு சொந்த வீட்டுக்கு போகலாம், வாடகை வீடு சரியில்லைன்னா வேற வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி எத்தனையோ இடமாற்றங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு நடக்கும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பிரச்சனைகள் ஏற்படும், ஜாகிரதை. அன்பான கடகராசி என்பவர்களை, உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காங்க, அதுவும் சரியில்லை. 12ஆம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுவாருன்னா, விரயத்தை, தேவையில்லாத விரயத்தை உண்டு பண்ணுவார். அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல விரயமாக பண்ணுங்க. சுப விரயங்களாக பண்ணுறது நல்ல அமைப்பு. நல்ல காரியம் நடைபெறும், நல்லதே நடக்கும். அன்பான சிம்மராசி என்பவர்களை, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். மற்ற கிரகங்கள்லாம் சரியில்லை. உங்கள் ராசியில செவ்வாய் கேது இருக்கு, 7ல் சனி ராகு இருக்கு. இதெல்லாம் நன்மை இல்லை. இருந்தாலும் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்குது. உங்களுக்கு நல்ல பலன்களை தரும், நல்லதெல்லாம் நடக்கும். அன்பான
கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ல் குரு பவுசை குறைப்பாக இருப்பாங்க. கெட்ட பேரைப்படும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள், ரொம்ப ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகிட்ட கெட்ட பேர் நடக்கிற மாதிரி நடந்துடாதீங்க. அவங்க ஏதாவது சொன்னால் பழிஞ்சு போயிருங்க. தொழில் பண்ணீங்களா வர்ற வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். யார்கிட்டையுமே எதுவுமே தேவையில்லாமல் பேச்சுகளை கொடுக்காதீங்க. அளவோடு வைத்து கொள்ளுங்கள். அளவோடு இருந்தால் வளமோடு வாழலாம்னு சொல்லுவாங்க. அதனால் வம்புகள் வந்துடாது. பார்த்து ஜாகிரதையாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு. அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள், நல்ல நாள், நல்லதே நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடைபெறும். அன்பான துளாராசி என்பவர்களுக்கு அருமையாக இருக்கிற நாள். அதனால் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் 9ஆம் இடத்துல குரு இருப்பது நல்ல சிறந்த அமைப்பு. அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு நேரம் சரியில்லை. உங்களுக்கு குருபான் 8ல் இருக்காரு. புதுசாக எதையும் செய்யாதீங்க. அட்டம குரு, தொட்டது தொடங்காதுப்பாங்க. என்ன பண்ணிட்டீங்களோ அதை பண்ணுங்க. தனுசு ராசி என்பவர்களுக்கு அருமையாக இருக்கு நாள். தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி ராகு 3ல் இருக்காரு. குருபான் 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமணம் நடைபெறும், குழந்தை ஏற்படும், வேலை கிடைக்கும், கல்யாணமாகும், வெளிநாட்டுக்கு போகலாம், தொழில் துவங்கலாம், வீடு கட்டலாம். இதெல்லாம் அவங்களுக்கு என்ன நல்ல காரியங்கள் தேவையோ அது பூரா நடைபெறும். அதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள், நல்லதே நடக்கும். இருந்தால் குரு உங்களுக்கு 6ல் இருக்காரு. ஆரோக்கியம், உடல்நிலை ரொம்ப கவனம் தேவை. ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு 7 இருக்குது. ஆனால் குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அருமையான நாள், நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடைபெறும். மீனராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 4ஆம் இடத்துல இருக்காரு. இருந்தாலும் 4ஆம் இடத்துல இருந்தாலும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் நன்றாக இருக்கும். ஆனால் நேரம் தெரியல, ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். மீனராசி, கும்பராசி, மகர ராசி என்பதற்கெல்லாம் 7 சனி இருக்கிறது. சனிக்கிழமை தோறும் விரதமாக இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். காக்காய்க்கு சாதம் வச்சுட்டு சாப்பிடுவோம், எள்ளு தீபம் ஏற்றுவோம். வன்னி பத்திரம் கிடைச்சுன்னா வன்னி பத்திரத்தால சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இறை வழிபாடு நமக்கு ஒரு நல்ல பலன் தரும். அன்பான நேயர்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். நீங்கள் கோச்சார பலன் உங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு முழுமையாக நம்பிடாதீங்க. சாதகத்தில் தசாபுத்தி தான் உங்களுக்கு நிறைவாக இருக்கணும். அந்த தசாபுத்தி நிறைவாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பலன் தரும். அதனால் அன்பான நேயர்களை நாம் எல்லோரும் நலமுடன் வாழணும், பல்லாண்டு வாழணும், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழணும். அதாவது நோய் நொடி இல்லாமல் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை அமையணும், நல்ல கல்வி அமையணும், நல்ல தொழில் அமையணும். அதனால் இதுக்கெல்லாம் எம்பெருமான், எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மலர் முருகப்பெருமான் பார்த்து செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.